சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளாமுசு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சும்மா தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க, 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, கசகசா எடுத்துக்கோங்க, பட்டை, கிராம்பு, பூ, இலை எடுத்துக்கோங்க. 2 முருங்கைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாமுசை எடுத்து தோல் ஃபுல்லாக சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு சேர்த்து அவிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 பழம் தக்காளி நறுக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விடுது, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்போட டேஸ்ட் கொஞ்சம் கறி குழம்போட டேஸ்ட்டில் இருக்கும். கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம சோம்பு எடுத்துருக்கோம் இல்லையா தாளிக்கிறதுக்கு, அதை சேர்த்துக்கோங்க. தாளித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. அடுத்து தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சீரகத்தூள், 1.5 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் எல்லாம் சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பிளாமுசு, அதையும் சேர்த்து வதக்கணும். எல்லாம் சேர்த்த பிற்பாடு நல்லா வதக்கிக்கோங்க. பிளாமுசா ஆல்ரெடி அது வெந்தது தான், சும்மா லைட்டாக நீங்கள் வதக்கினாலே போதும். உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் குழம்பு திக்காயிரும், கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு பிற்பாடு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.